யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போம். 58ஆம் வசனத்தை, யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் வணங்குகிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ மகிமை பொருந்தினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த நாட்களில் நான் உபவாசத்தோடு கூட இந்த தவக்காலம் என்று சொல்லுவார்கள், அல்லது லெண்டேஸ் என்று சொல்லுவார்கள். ஆண்டுடைய பாடு, மரண, அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்க போகிறோம் இன்னும் சில வாரங்களுக்குள்ளாக. அதற்கு முன்பதாக இந்த உபவாச நாட்களில் நான் சொல்லுகிறேன், நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமுடைய தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. சர்வ மகிமை பொருந்தின தெய்வம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு அவர் இந்த யோவான் சுவிசேஷத்தில் இப்படி எழுதுகிறான். யோவான் ஆக்கியோன் சொல்லுகிறான், நான் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் அந்த தேவன் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் எப்படி வெளிப்பட்டார் என்று அதே யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நாம் வாசிப்போமானால், யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். ஒரு அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் என்று வேறொன்றாலும் உண்டாகவில்லை. அவரே எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் சர்வ மகிமை பொருந்தினவர் என்பதை இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் பயங்கரமான தேவன் என்பதை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் ஆதியும் அந்தமுமான தேவன். அவர் அல்வா ஒமேகமான கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வானம் உண்டானது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பூமி உண்டானது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சகலமும் உண்டானது என்று பார்க்கிறோம். உண்டானது ஒன்றும் அவரால் என்று வேறொருவரால் உண்டாக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உனக்கு எனக்கும் தந்திருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நான் இன்னும் என்னுடைய செய்திக்குள்ள போகல, கவனிக்கணும். இப்படிப்பட்ட தெய்வம் இந்த காலவெளியில் உன்னோடு கூட என்னோடு கூட எப்படி இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 14 படிச்சு பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வம், அவ்வளவு பெரிய ஆண்டவர் எப்படி வாசம் பண்ணுகிறாரா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அவர் சர்வ மகிமையுடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து வந்தார், மனித அவதாரம் எடுத்து வந்தார். சாதாரணமானவர் ஆண்டவர் அல்ல. எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டுட்டு இந்த தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறாராம்.
அவ்வளவு பெரிய தெய்வத்துக்கு நீ நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நான் அவருடைய மகிமை குறித்து சொல்லுகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லி கொண்டிருக்கிற இந்த வேத வசனங்களை ஒரு 4 வசனங்களை படிச்சுட்டும் பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் மனு உருவெடுத்து மனித அவதாரம் அடைத்து உனக்காக எனக்காக ஒரு மீட்பை கொடுக்க முடியாய், உனக்காக எனக்காக ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியாய் இந்த பூலோகத்தில் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்குள்ள ஆண்டு இருக்கிறார் நம்புறீங்க? நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட தெய்வம் இன்றைக்கு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம கூப்பிடும் பொழுது இறங்கி வருகிறார். ஒரு காலத்தில் அவரை பார்க்க முடியாதுன்னு இருந்த தேவன் அவர் காணக்கூடாத தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மனுஷரால் கண்டிராதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் சர்வ மகிமை துறந்து இந்த பூமிக்கு மணி உருவெடுத்து இறங்கி வந்தார். அல்லேலூயா! யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, பயங்கரமான தேவன், பயங்கரமான ஆண்டவர். அப்படி பயங்கரமான தேவன், சர்வ வல்லமுள்ள தெய்வம் இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து இறங்கி வந்தாராம். அந்த தெய்வம் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டாராம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவ்வளவு எளிமையோடு கூட வாழ்ந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், பிலிப்பியர் 2 எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவர் எப்படி வரார் இந்த பூமிக்கு படிச்சு பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய ஆண்டவருங்க, மகிமை பொருந்தின தெய்வம், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவரை பார்த்தா செத்தவனை போலான என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அவருடைய ஸ்தோத்திரம் வஸ்திர தொங்கலை தொட்டாலே அற்புதம் நடக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம். அவருடைய கூடாரத்துக்குள்ள போக முடியாது. பாவத்தோடு கூட ஒருவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பானால் அவனுடைய நிலைமை அதோ பரிதாபமாய் முடிந்துவிடும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாரியர்கள் பிரவேசிப்பதற்கு தகுதி இல்லாவிட்டால் அங்கே மரித்து போவார்கள். அப்படிப்பட்ட தெய்வம், சர்வ வல்லமுள்ள தேவன், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாருங்க. அந்த தெய்வம் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவரா நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது. இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரை பற்றி அப்போஸ்தலன் எழுதுகிறான், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். உன்னை போல என்னை போல இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். உன்னை போல என்னை போல அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். மாம்ச அவதாரம் எடுத்து வந்தார். தன்னைத்தானே என்ன இந்த இடத்துல பாருங்க, அடுத்த பகுதி சொல்லுது, அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். 2 காரியம் இந்த பிலிப்பியர் 2:8 நம்ம பார்க்குறோம். அவர் கீழ்ப்படிந்தாராம், அவர் தன்னை தாழ்த்தினாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவனுக்கு அதிகமாய் தேவை என்ன என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. கீழ்ப்படியாவிட்டால் ஒரு நாள் நாம் மேல்படிக்கு போகவே முடியாது. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். எனக்கு சபைக்குள்ள கீழ்ப்படிதல் அவசியம். விசுவாசிகளுக்குள்ள கீழ்ப்படிதல் அவசியம். தேவ ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் அவசியம். இன்றைக்கு கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த காரியத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேதத்தில் அநேகர் கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உன்னமித்து ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் சந்தோஷமாமேன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா நமக்கு குடும்பமே நல்லா இருக்குமா? நம்ம ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா நம்முடைய வம்சங்கள் நல்லா இருக்கணுமா? வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரோ நம்ம ஒருத்தர் விசுவாசிச்சா நம்ம குடும்பத்துக்கே கர்த்தர் ரட்சிப்பை ஏற்படுத்துவார். உங்களுக்கு தெரியுமா, உங்களால் உங்கள் ஒருத்தர் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுகிறது. சிலர் நீங்கள் நினைக்கலாம் எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்குமே. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒருத்தரால், உங்கள் ஒருத்தியால் உங்கள் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் ஒருத்தரால் உங்கள் குடும்பத்தின் சாபங்கள் மாற்றப்படும். உங்கள் ஒருத்தரால் தேவனுடைய வல்லமை உங்கள் வீட்டில் வெளிப்படும். வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் உங்கள்
உங்கள் ஒருத்தர் நிமித்தம் உங்கள் வீடு கர்த்தரால் பாதுகாக்கப்படும். உங்கள் ஒருத்தர் நிமித்தம் உங்கள் வீடு கர்த்தருடைய இரத்தத்தினால மூடப்படும். உங்கள் ஒருத்தர் நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ள சத்துரு கிரிகள் நுழையாதபடி கர்த்தர் தம்முடைய இரத்தத்தால் வேலையடைக்க முடியும். அப்படியானால் நாம் அதிகமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால், ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உன்னமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், அந்த சந்ததிக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன், கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க. வசனம் இப்படி சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும், சும்மா இல்லை. அதனால தான் சொல்கிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஆமாம், புருஷனுக்கு மனைவியானவள் கிரீடமாயிருக்கிறாள். எப்படியா வைஃபு, என்னதான் ராஜா அவருடைய அங்கிகளை அவர் போட்டு கொண்டாலும் அந்த தலையில் கிரீடம் வைக்கலன்னு வைங்களேன், அந்த ராஜாவுடைய கம்பீரத்தை பார்க்க முடியாது. ராஜாவுக்கு என்னதான் சிம்மாசனத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் தலையில் ஒரு கிரீடம் வைப்பாங்க பாருங்க, கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, மனைவி கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான், மனைவியானவள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். சிலருக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள், அது வேற விஷயம். சிலருக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள். உன்னை கட்டினதோடு பேயை கட்டினா நல்லா இருக்குன்ற ஆம்பளைங்களாம் இருக்காங்க. ஏன் தான் உன்னை போய் கட்டணும்னோ தெரியலையா, உன்னை கட்டினதோட பேயை கட்டணுன்னு நினைக்கிற குடும்பங்களெல்லாம் உண்டு. வேலைக்கு முடித்து வீட்டுக்கு போகாமல் ராத்திரி எப்போ ஆகும் அவள் தூங்கிட்டா வீட்டுக்கு போகலான்ற ஆண்கள் எல்லாம் உண்டு. ஏன் தான் இப்படி ஆச்சோன்னு தெரியாத நேரங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி சொல்லுகிறேன், எல்லா சகோதரராகட்டும் சகோதரிகளாகட்டும் புருஷர்களாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும். நல்லா ஆமேன்னு தான் சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு வேளை உங்கள் மனைவி உங்கள் பக்கத்தில் இருந்தால் புருஷங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உனக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ ஐயோ, உங்கள் கிட்ட போய் சொன்னோம் பாருங்கள், கீழ்ப்படியவேன்னு சொல்லுங்கள். மனைவியை பார்த்து சொல்லணும் கீழ்ப்படிகிறோமா, புருஷனை பார்த்து சொல்கிறோம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த வீடு நல்லா இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? காலையில் எழுந்தார், கணவர் ஒரு காஃபி கேட்குறாரு, ஏம்மா ஒரு காஃபி கொடுக்குறியா? நீ கட்டுற கட்டுக்கு ஒரு காஃபி ஒரு கேடான்றா. பாவம், அந்த எழுந்து ஒரு காஃபி தானே கேட்டார்னு போட்டு கொடுக்கல. இவர் பெரிய கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இவருக்கு காலையில் டான்னு காஃபி வரணுமா. அதுக்கப்புறம் என்னடா இவ காலையில் இப்படி இருக்க, குளிக்க போனார், அம்மா அந்த டவலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா, மறந்துட்டேன்றார். உனக்கு கையில், உன் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்தா, என்னடா இந்த காலையிலேருந்தே இப்போ டென்ஷனாகவே இருக்காள். திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு, அம்மா ஏதாவது இட்லி தோசை. ஆமாம், இவர் ஆஃபீஸுக்கு போகிறாரு, இவருக்கு டான்னு தோசை வரும், போயா அப்படின்னு கோவம் வந்து விட்டான் ஒரு அரை. நானும் பார்க்குறேன் காலையிலேருந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு, என்னையும் அடிச்சுட்டே பாரு, எங்கள் அண்ணன் தம்பிங்களை கூப்பிட்டு வரேன்னு போனால் கோர்ட்டு வரைக்கும் டைவர்ஸில் போய் நிற்குது. என்ன ஒரு காஃபி கேட்டாயா, ஒரு காஃபி கேட்டால் குடும்பம் எனக்கு கீழ்ப்படுறதில்ல. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய வாத்தியார்களுக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய ஆசை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற போதக பெருமக்களுக்கு கீழ்ப்படியணும், சபை தேவனுக்கு கீழ்ப்படியணும். எனக்கு கீழ்ப்படிகிறதில் இல்லை, ஜனங்களுக்குள்ள பார்க்க முடியல. அன்னைக்கு இருந்த கீழ்ப்படிதல் இல்லை, வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு கீழ்ப்படிதல். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு, இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதில் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்கும். அதை இப்போ பேச வேணாம், ஓகே விட்டுடலாம். உங்கள் சொந்த புருஷருக்கு இங்கே சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைங்க கீழ்ப்படியணும். கொஞ்சம் வளர்ந்துட்டா பசங்க இன்னைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. எனக்கு 3 பேர பிள்ளைங்க, 4வது பேர பிள்ளை பிறக்க போகுது அடுத்த மாதத்தில். என் பேரனுக்கு இன்றைக்கி 8 வயசு. ஒரு காரியம் சொன்னால், தாத்தா அப்புறம் செய்கிறேன் தாத்தான்றான். 8 வயசு பிள்ளை கீழ்படுறது. கொஞ்சம் இருங்க தாத்தா, டைம் ஆகிடுச்சுல எனக்கு ஸ்கூலுக்கு, இப்போ போயிட்டு வேலை விட்டுறீங்களே அப்படின்றான். வேன் வந்துடுச்சுன்றான், கார் வந்துடுச்சுன்றான். ஒரு வேலை சொன்னால் 8 வயசு பிள்ளை எனக்கு பார்க்க முடியல. ஒரு வாலிப பையன் வளர்ந்துட்டா, டாடி உங்களுக்கு தெரியாது டாடி எனக்கு தெரியுன்றாங்க.
மாமி உனக்கு தெரியாது எனக்கு தெரியுன்ட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் டெக்னாலஜி அதிகமாகிடுச்சான், படிப்பு ஓவர் ஆகிடுச்சான், நம்மலாம் சரியாக படிக்கலை, அவங்களாம் இப்போ படிச்சுட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கீழ்ப்பட்டது ரொம்ப பார்க்க முடியலை. ஆமாம், பிள்ளைங்க நான் சொல்கிறேன், நம்ம திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க முடியாது, உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவீர்களாக. ரொம்ப நாள் உயிரோடு வாழணும்னா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப நாள் எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவை கவனிக்கலைன்னு வைங்களேன். பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல தான் ஆண்டவர் ரொம்ப கோபமாக சொல்கிறாரு, யார் ஒருத்தன் தாய் தகப்பனை அடிக்கிறானோ அவனை கொலை செய்யணும். இன்னும் ஒருத்தனை கொலை செய்யணும். யாரை சொல்லுங்கள்? யார் ஒருவன் ஓய்வு நாள் அசட்டு பண்ணுகிறானோ அவனை கொலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராதுன்னு கொலை செஞ்சால் நம்மலாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். தேவன் 2 இடத்துல தான் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை. அப்படியானால் இன்றைக்கு அப்பா அம்மாவுக்கு, பெரியவங்களுக்கு, ஸ்கூலில் ஆகட்டும், அல்லது உங்கள் காலேஜ் லைஃப் ஆகட்டும், அல்லது உங்களுடைய கணவராகட்டும், அல்லது உங்களை பெற்றெடுத்த பெற்றோராகட்டும், அல்லது நம்மை நடத்தக்கூடிய ஆவிக்குரிய திருச்சபையின் போதகராகட்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய கீழ்ப்படிதல் நமக்கு மேன்மை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. இயேசு ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய மரணத்தை குறித்து எழுதும் பொழுது ஏன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்? எவ்வளவு அழகாய் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். இயேசு தம்முடைய மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 விஷயத்தை நான் சுருக்கமாக பேசி முடிக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படிய பழகி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறான்னு அப்போ தெரியும். எப்போ ஒருத்தன் கீழ்ப்படியிலையோ அவன் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு அவன் போகவே முடியாது. அடங்கியிருக்கணும், போதகருக்கு சபையில் அடங்கியிருக்கணும், ஊழியருக்கு அடங்கியிருக்கணும், பெரியவர்களுக்கு அடங்கியிருக்கணும். கேட்டும் கேளாத போல இருக்கிற காலங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் உங்கள் பாஸ்டருக்கு கீழ்ப்படி? நான் ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பாஸ்டரோட காரில் போயிட்டுருக்கிறேன். யாரோ ஒரு விசுவாசி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் எங்கள் பிள்ளை ஸ்கூலில் டூர் வச்சுருக்குறாங்க, டூர் கூப்பிடுறாங்க, அவள் டூருக்கு போகணுன்றா, நீங்கள் சொல்லுங்கள் ஜெபம் பண்ணி எங்கள் பிள்ளைய அனுப்பலாமா வேணாமான்னு. நான் ஷாக் ஆகிட்டேன். ஐயாவுடைய காரில் போகும் பொழுது யாரோ ஒரு விசுவாசி, இந்த திருச்சபையின் விசுவாசி ஐயாவோடு கூட பேசுகிறாங்க, எங்கள் பிள்ளைய நான் டூருக்கு அனுப்பலாமா வேணாமான்னு நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், அவள் போக வேணான்னு சொன்னால் அப்போ ஐயா அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கிட்ட பேசினார். இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், ஒரு டூருக்கு போகணுன்னா கூட, வெளியில் போகணுன்னா கூட, ஒரு வீடு வாங்கணுன்னா கூட, ஒரு கார் வாங்கணுன்னா கூட, ஒரு நல்ல ஒரு கல்யாணத்தில் அடியெடுத்து வைக்கணுன்னா கூட, அருமையான போதகரை பண்ணுற எந்த குடும்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு அவ்வளவு கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், சாதாரணமல்ல. அவருக்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் உனக்கும் எனக்கும் நியமித்திருக்க நம்முடைய போதகர்களை நாம் கனப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், இன்று என் வார்த்தைக்கு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கீழ்ப்படிஞ்சா கீர்த்தியையும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவாராம். தேசம் பார்க்கிற அளவில் நம்முடைய பிள்ளைகளின் தலையை கர்த்தர் உயர்த்த முடியும். உலகம் பார்க்கிற அளவில் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், சாதாரணம் கிடையாது. ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். வாழ்க்கைப்படி ஆசீர்வாதமாயிடுச்சு பார்த்தீங்களா? 100 மடங்கு. ஏன்? ஒரே ஒரு வார்த்தை, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சான். பலிக்கு ஆடு அங்க, நீ தான்பா ஆடுன்னு அவனுக்கு சொல்லலை. கையை கட்டுறாரு, காலை கட்டுறாரு, அமைதியாக படுத்துக்கிட்டுறாங்க. அமைதியாக. இந்த காலத்து பிள்ளைங்கன்னா நம்ம கையை காலை கட்டி நம்மளை தூக்கி படுக்க வச்சு கத்தியை நம்ம கழுத்தில் வச்சுருக்கோம் இல்லை? அவன் என்ன அது, ஐயோ உச்சக்கட்டங்க, அது நினைக்கவே முடியலல்ல. பலிக்கு ஆடு எங்கன்றான், கத்தர் பார்த்து கொள்வார்ன்றான், கையை காலை கட்டுறாரு. அப்போ கூட அந்த பிள்ளை அப்புறானே நிற்குதுங்க. அப்போ கூட அந்த பிள்ளை கையை காலை கட்டுங்கப்பான்னு தூக்கி படுக்க வச்சிருப்பார்ல, கத்தியை வாங்கி இருப்பார்ல, எட்டி தாடியை பிடிச்சி ஒரே அடி அடிக்கிறான். இப்போ சினிமாவுக்கு காசு கொடுக்கலாம், அப்பா மேலே அம்மிக்கலை தூக்கி போட்டு சாவடிச்சிட்டான். சினிமாவுக்கு காசு கொடுக்கலாம், படத்துக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கல. அப்படிப்பட்ட காலங்க.
ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையை பாருங்க, 100 வசனம் அழகாக சொல்லும், ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எப்போ நீங்கள் நல்லா 100% உங்கள் வாழ்க்கையில் லைஃப் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்லுகிறேன், இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நல்லா தான் ஒரு ஆமென்னு சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கீழ்ப்படுறீங்களா? காலியாக தான் இருக்குது படகு, நேரம் இல்லை, அதனால தான் வேகமாக சொல்கிறேன். காலியாக தான் இருக்குது படகு. இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ வலைய போடுன்றார். ஐயரே, முழுதும் வலை வீசி ஒரு மீனும் அகப்படலை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை கீழ்ப்படிஞ்சா படகு நரம்பும். அல்லேலூயா. படகு மாத்திரம் நரம்புறதல்ல, அடுத்த படகுகளையும் சைகை காட்டி வா என்று அழைத்து யாம் பெற்ற இன்பம் பெறைய வையகம் என்று சொன்னது போல என் குடும்பம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. இந்த இயேசு வண்டியில் வந்து பாருங்க, என்னை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கீழ்ப்படுதல் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எது குறைவா இருக்கு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எது நம்முடைய வாழ்க்கையில குறைவு? சரீரத்தில் சுகம் குறைவா இருக்கா, அல்லது வாழ்க்கையில பணம் என்கிற விஷயத்துல பினான்சியல் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கிறோமா, அல்லது குடும்பத்தில் நிம்மதி குறைவா இருக்கா? ஏதோ ஒரு இடத்துல குறைவுபட்டுட்டோம், நம்முடைய வாழ்க்கை நிறைவுபடுத்த முடியல, எவ்வளவு முயற்சி எடுத்துட்டோம், முன்னேற முடியல, எவ்வளவோ காரியங்களில் செயல்படுத்தி பார்த்துட்டோம், ஏதோ ஒன்று என்ன ஸ்ட்ரக் ஆக்கி நிற்க வைக்குது, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங் என்ன அப்படி இழுத்து பிடிக்கிறது, ஏன் அடுத்த லெவலுக்கு என்ன போக முடியலன்னு நீங்க நினைப்பீங்க. நான் சொல்லுகிறேன், காலியான படகுல இயேசுவானவர் இல்ல. இயேசுவானவர் என்னைக்கு வருவதற்கு இடம் கொடுத்தீர்களோ அந்த படகு காலி கிடையாதுங்க. அந்த படகை கர்த்தர் நிரப்ப வல்லமுடையவர். நல்லா தான் சொல்லணும் ஒரு அல்லேலூயா. சபையை சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க படகை கர்த்தர் நிரப்புவார். எங்க படகை கர்த்தர் நிரப்புவார். நம்ம படகை கர்த்தர் நிரப்புவாருங்க. எப்போ தெரியுங்களா? இயேசுவுக்கு இடம் கொடுத்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வலையை அவன் சொல்கிறான் பாருங்க, அகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை. லூக்கா 5 படிக்காதீங்க, இப்போல்லாம் அதெல்லாம் டைமெல்லாம் இல்லை, கவனிங்க. நான் பிலிப்பர் 2:8 சொல்லி முடிச்சுடுறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எப்போ குடும்பத்தில் வெறுமை இருக்கோ, எப்போ காலி இருக்கோ, அப்போ நம்ம நல்லா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடணும். அடுத்ததாக கர்த்தருடைய பிள்ளைய, உன் குடும்பம் காப்பாற்றப்படணும்னா நோவாவை பார்த்து சொல்லுவார், என் சொல்லின்படி நீ செய்தபடினாலே நீ உன் பிள்ளைகளும் காப்பாற்றப்படும். 8 பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவாராக. ஏசாயா 5 சொல்லுவார், நான் அதற்கு வேலி அடைப்பன்றார். இன்றைக்கு சொல்கிறேங்க, எந்த கொள்ளை எழும்பினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவாராக. எவ்வளவு பெரிய மரண ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தருடைய தூதர்கள் நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு விரோதிகள், எதிராளிகள் எழும்பினாலும் கர்த்தர் உனக்கு எனக்கு பாதுகாப்பின் வலயமாக இருப்பாராக. அல்லேலூயா. எல்லாம் அழிறான், நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்தில், அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. 2வது என்ன சொல்கிறாராம்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினான். எப்போ நம்மளை தாழ்த்த முடியும்? நல்ல உயர்வு வர 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 நமக்கு தெரியாது, நம்ம காலத்தை தூக்க ஆரம்பிச்சிருவோம். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருக்கு 2 இடத்துல தான் எதிர்ப்பு தெரிவிப்பார் தெரியுமா? 2 இடத்துல தான் எதிர்ப்பு தெரிவிப்பார். ஒன்று பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பார், இன்னொன்று விக்கிரக ஆராதனைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. பெருமை வந்துடவே கூடாது, பெருமை வந்துட காலர் உயர்த்திடவே கூடாது. எல்லாம் கர்த்தர் தான் மகிமைன்னு சொல்லணும். நான் நல்லா இந்த இடம் காலியாக இருக்கும்பொழுது வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஐயா கூப்பிட்டு வந்தாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த மோகன் என்னை வந்து ஸ்டோன் பிரேக் பண்ணிட்டு பிறகு திரும்ப வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ஸ்டேஜை கொஞ்சம் உயரமாக கட்டிட்டாங்க. அப்போ ஸ்டேஜ் இடிக்கலாம்பா அப்படின்னு ஒரு நாள் கொண்டு வந்தார் ஐயா உள்ள. இன்றைக்கி பார்க்குறேன், அழகாக இருக்கிறது. எல்லாமே கர்த்தருக்கு மகிமைங்க. இப்போ கிளாங் இடத்த பார்த்துருக்குறோம், காலியான இடத்த பார்த்துருக்கோம். ஒரு மகிமையான இடத்தை கர்த்தர் இது போல் தருவார். எப்போ தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம எல்லாம் எவ்ரிதிங் பிலாங்கிங் ஃப்ரம் காட் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஐயோ நான் படித்தேன், நான் உயர்ந்தேன், எங்கள் அப்பா கொஞ்சம் காசு வச்சுருந்தார், எனக்கு ஒரு 2-3 வீடு இருந்தது, அதை விற்றேன், ஏதோ கொஞ்சம் நல்லா ஆகிட்டோம், ஏதோ கொஞ்சம் என் பிள்ளை அப்ராடில், என் பிள்ளை கொஞ்சம் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான், யூகேல இருக்கிறான், யூஎஸில் இருக்கிறான், சொல்லிக்கலாம் வேணா சொல்லிக்க. ஒரு கோவிட் வந்தால் எல்லாம் ஓடி வந்துட்டான்.
எல்லாம் ஓடி வந்துட்டான். எல்லாம் அரபு நாட்டையும் நிரப்பியிருந்தான் இந்தியக்காரன். எல்லாம் ஓடி வரான். ஐயோ எங்கள் BMW ஆகுது, மெர்சிடிஸ் ஆகுது, தனியாக எனக்கு தனி வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அரபு நாட்டில். ஆனால் என் பிள்ளைங்க அரபு நாட்டிலே இண்டிபெண்ட்டாக பெரிய வீடு, பெரிய வில்லா. நாங்கள் ஒரு வில்லாமல் இல்லை, தலையில் குல்லாமல் இல்லை, ஓடி வந்தால் போதுன்னு எல்லாம் அவன் 317 பேர் 417 பேர் தப்பிச்சா தம்புராயம் புண்ணியன்னு ஓடி வந்து சார். நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு உயர்த்தினவர் கர்த்தர். நான் படித்தேன், என் பிள்ளை படித்தான், அல்லது நான் படிக்க வச்சேன் கஷ்டப்பட்டு, ஏதோ அவன் டாக்டர் ஆகிட்டான், லாயர் ஆகிட்டான், ஜட்ஜ் ஆகிட்டான். இல்லைங்க, நீங்கள் சொல்லணும் அவருடைய கிருபை. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து அவருடைய கிருபைன்னு சொல்லுங்கள். ஆமாம், வேதம் சொல்லுகிறது பெருமை வந்துடவே கூடாது. இயேசுவானவர் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார். எப்போ நீங்கள் தாழ்த்துறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஒரு மேன்மை வரணுமா கொஞ்சம் தாழ்த்துங்க, கொஞ்சம் மேன்மை வரணுமா தாழ்த்துங்க. நாங்கள்லாம் எங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி 15 வருஷம் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட சேரில் உட்கார்ந்ததில்லை. எங்கள் பாஸ்டர் சேரில் உட்காருவார், நான் கீழே உட்காருவேன். 15 வருஷத்தில் எங்கள் பாஸ்ட்டு ஃபுல்பீட்லேருந்து கண்ணில் சைகை காட்டினார்னா வருவேன், எழுந்து வந்து முட்டி போட்டு தான் கேட்பேன். அவர் சொல்கிறத முழங்கால் போட்டு தான் கேட்பேன். ஒரு நாள் கூட நின்றுட்டு சொல்லுங்கள் பாஸ்டர்னு கேட்டதே கிடையாது. முட்டி போட்டு அவர் சொல்கிற வார்த்தையை காதில் கேட்டுக்குவோம். அவர் ஷூவை பாலிஷ் போடுவோம், அவருடைய பைசைக்கிளை துடைப்போம், அவருடைய ஸ்கூட்டரை துடைப்போம், அவருடைய ட்ரெஸ்ஸை துணி துவைச்சி அயன் பண்ணுவோம். 600 பேர் எங்கள் சர்ச்சில் அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் 6 பாத்ரூமை கழுவோம். பாஸ்டருக்கு படித்து முடிச்சுட்டு 4 வருஷம் படித்து முடிச்சிருக்கிறேன். 1989ஆம் ஆண்டு நான் பைபிள் ஸ்கூலில் முடித்தேன். அங்கே இருக்கும் அவ்வளவு கக்கூசம் கழுவணுன்னுவார், அவ்வளோ டாய்லெட்டும் கழுவணுன்னுவார். எல்லா டாய்லெட்டும் போட்டு கழுவோம். எங்கள் தலைமை போதர் வந்து எட்டி பார்த்துட்டு, என்னடா ஒயிட் ஆகலை, இன்னும் வெள்ளையாகவே ஆகலைன்னுவார். அப்படியெல்லாம் தாழ்த்துவோம். ஆண்டுடைய பிள்ளைகள் கோபம் வர்ற மாதிரி நம்மளை எந்த அளவுக்கெல்லாம் கோபம் வருமோ அவ்வளவு கோபத்தையும் எழுப்புவாங்க. 4 மணிக்கு எழுந்து முழங்காலில் நின்று பைபிள் படிக்கணும். 4 to 5, 5 to 6 ஜபம் பண்ணணும். எப்படி அதுவும் முழங்காலில் நின்று நேர் முழங்காலில் நின்று பைபிளை படிக்கணும். 4 வருஷம் கோபம் வர பாருங்கள், அவ்வளோ கோபம் வரும். கொஞ்சம் தூங்கிட்டோம்னா ஒரு சொம்பு தண்ணியை தலைமையில் ஊற்றிடுவார். அப்படியே பச்சை தண்ணியை தலைமையில் ஊற்றிடுவார். அப்படியே அடங்கி இருந்தோம். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சோம். எனக்கு அவங்களாம் எங்களை பார்த்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான அண்ணன் ஜார்ஜ் அவர்கள் மதுரை, என் அருமையான அண்ணன் ஜோதி ராஜா சிங் அவர்கள் என்னுடைய பைபிள் ஸ்கூல் டீன். அன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அன்றைக்கி நாங்கள் அப்படியே ஒபே பண்ணோம், கீழ்ப்படிஞ்சோம். எங்களை அப்படியே வெறுமையாக்கணும். இன்றைக்கி அவங்க பார்த்து என்னுடைய சர்ச்சு கெஸ்ட்டாக வரும்பொழுது எங்களை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு எப்போ தெரியுமா வரணுங்க, நம்மளை தாழ்த்தணும். எந்த சூழ்நிலும் நீங்கள் உயர்ந்துட்டாலும் அதற்கு காரணம் நம்முடைய திருச்சபை மறக்கக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், சின்ன சம்பளம் வாங்கும் பொழுது ஒழுங்காக தசம் வாங்க கொடுப்பான். பெரிய சம்பளம் வாங்கும் பொழுது எங்கள் சர்ச்சில் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் பொழுது 7,000 ரூபாய் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தான். சென்னை விப்ரோவில் வேலை செய்யும் பொழுது 70,000 சேலரி 7,000 வரும். இப்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான். 10 lakh சேலரி, 1 lakh அனுப்பணும், 100,000 அனுப்பணும். இப்போ ஃபோனே பிளாக் பண்ணிட்டான். ஏன் சொல்லுங்கள்? உயர்வு வரும் பொழுது மேட்டிமை தானாகவே வந்துடும். திருச்சபையை மறக்க பண்ணும், பக்தி அற்று போகும். இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு சிலுவையில் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார். 35 நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன், முடிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. 35 நிமிஷம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டாரு, அதனால் நானும் 35 நிமிஷத்தோடு முடிச்சுக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளை சொல்லி முடிக்கிறேன். எப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமோ, நம்முடைய அம்புல்னஸ், நம்முடைய தாழ்மை என்னைக்கு வெளிப்படுகிறதோ கண்டிப்பாக அங்கே கர்த்தர் இருப்பார். என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் மோசே படிக்க வேண்டாம், மோசையை பற்றி சொல்லுவார். சாந்த குணமுள்ளவன். என்னவா? சாந்த குணமுள்ள, மன சாந்தம் உள்ளவன். பைபிளில் அவனை போல் கோபக்காரனும் கிடையாது, அவனை போல் சாந்த குணம் உள்ளவனும் கிடையாது. அப்படி நம்மளை தாழ்த்தினோம், சாந்தமாயினோம். பேர் என்னங்க அவங்க பேர்? ஐயோ அந்த அக்கா பேர் சாந்திப்பா. என்னம்மா அந்த அக்கா பேர்? சாந்தின்னு என்னங்க? சாந்தம்னு அர்த்தம். ஐயோ அந்த அக்கா சாந்தின்னு பேர் வச்சு தப்புப்பா, சண்டைக்காரியாக இருக்குதுன்றாங்க. இல்லை, எங்கள் சர்ச்சில் ஒரு அக்காவுக்கு பேர் சமாதானம். ஒரு அக்காவுக்கு பேர் சமாதானம். ஊரில் இருக்கிற சண்டையெல்லாம் வலிச்சுன்னு வரும், பஞ்சாயத்து நடக்கும். பேர் என்ன? சமாதானம்.
சமாதானம். திடீர்னு பார்க்குறேன், சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கார் போலீஸ்கார் ஃபோன் அடிக்கிறார், கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க பாஸ்டர். ஐயோ, இருந்தாலும் சர்ச்சுக்கே வர மாட்டானே, நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்றானே, பரவாயில்லையே. ஒருவேளை இந்த அம்மா அப்போ தான் அபிஷேகத்தோடு வீட்டுக்கு போயிருக்குது. சரி, இந்த அம்மா ஏதோ போயிருக்கு, கத்திர ஏதோ கிரியை செஞ்சுக்கிறேன். நேராக வேகமாக போய் பைக்கை நிறுத்திட்டு வீட்டுக்கு போகிறேன். இன்னும் பாஸ்டர் கற்று தரீங்க இவளுக்கு, இங்கே பாருங்கள் என் மூஞ்சன்னு பார்த்தா முகமே அப்படி இந்த இடத்துல கருப்பாக கண்ணிட்டு இருக்குது. போய் அபிஷேகத்தில் அடிச்சிருக்கா, ஒரு அடி குத்து கண்ணு கலங்கி அந்த ஆளுக்கு கருவழி கருப்பாக ஆகி அது சொல்கிறான், என்ன கற்று தரீங்க, இவெல்லாம் மனம் திரும்பினா தான் நான் உங்கள் சர்ச்சுக்கு வருவேன். யோசித்து பாருங்கள், தேவ பிள்ளைகள் இன்றைக்கி அப்படி இருக்குது குடும்பத்தில். அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னார், என்ன தெரியல, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமாம், இன்றைக்கி நான் சொல்லி முடிச்சிட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் பக்தியில் வந்துடுவோம். இயேசுவான் எவ்வளோ பெரிய ஆண்டவர். அதனால தான் சொன்னேன், சர்வ மகிமையுடைய தேவன், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், பயங்கரமான தேவன், ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருக்கிறவராய் இருக்கென்று சொன்னவர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது இறங்கி வந்த தேவன் இந்த பூமியில் மனு எடுத்து மரணம் பரிந்தும் தம்மை கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகள், பைபிளில் மோசே தன்னை தாழ்த்தினான், தாவீது தன்னை தாழ்த்தினான், பேதுரு தன்னை தாழ்த்தினான், மரியாள் தன்னை தாழ்த்தினாள் என்று நிறைய குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உங்கள் பெருமையை விட்டு கீழே வந்துருங்க. ரெபேக்கா ஈசாக்கை கண்ட உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள். படிச்சிருக்கீங்களா? ரெபேக்காவில் ஈசாக்கை கண்ட உடனே 24ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 24ஆம் அதிகாரத்தில் வரும், 64 65 வசனம். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஈசாக்கு கண்ட உடனே ரெபேக்காள் ஒட்டகத்தை விட்டு கொஞ்சம் அப்படி டாப்பில் தான் உட்காந்துருப்போம், ஏசுனார் இருக்கிறல்ல, கொஞ்சம் இறங்கி வாங்கன்றார். ஆண்டவர் வந்தார், அண்ணாந்து பார்த்தார், சகைவே கொஞ்சம் இறங்கி தான் வரணும். பக்கத்தில் பசங்க கொஞ்சம் இறங்குவீங்களான்னு கேளுங்க. ஐயோ, என் ஜாதி என்ன, என் குடும்பம் என்ன, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் பேரை கேட்டாலே ஊர் அலறும். நான் சொல்கிறேன், ஏன் சபையில் வந்துட்டு பாஸ்டர் சாதாரண எங்களை முன் வரிசையில் உட்கார வைங்கன்றான். எங்களை ஏன்னா எங்கள் குடும்பம் இந்த ஊரில் அவ்வளோ பெரிய குடும்பம் பாஸ்டர், உங்கள் சர்ச்சுக்கு வரேன்னு தெரியுமா, நாங்கள் முன் சீட்டு கேட்குறான். ஏன்னா அவன் ஜாதி பெருமையை காட்டுறான். நாங்கள் என்ன ஜாதி தெரியுமா, எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, உன் பணக்காரன் உன் ஜாதி பெருமைனா ஒன்றுமே இல்லை இயேசுநாதருக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் இருந்தால் நம்மெல்லாம் இங்கே நிற்கவே மாட்டோம். அவர் ஏதோ நம்மளை நேசித்ததுனால இந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டோம். ஒரு இல்லையா சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கம்மா, இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கீழ்ப்படியுங்க, தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு